தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/2/2015 சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 12:37 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு அன்னை கஸ்தூரிபாய், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோருடைய நினைவு நாள். நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களை நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வழிபாட்டிலே அம்பிகை வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண் தெய்வ வழிபாடு பெருமை சேர்க்கும். தாய் உள்ளம், கருணை உள்ளம் இருப்பதனாலே கேட்டவுடனே நமக்கு வரம் கிடைக்குமாம். பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய். பச்சை வெற்றிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசன் ஆக்கி வைத்தாய். வேல் கேட்ட பிள்ளைக்கும் செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய். விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய். நூல் கேட்ட ஞானத்தில் 100 கவி பாடுமேனை நோக்கினி எது கொடுத்தாய். நொடிப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய். வாழ்வரசி, இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய். வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தியல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே என்று வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கின்ற தையல் நாயகிக்காக ஒரு பதிகத்தை நான் எழுதியிருக்கின்றேன். அந்த அம்பிகையை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரே நாளிலே 3 அம்பிகையை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது எந்த அம்பிகை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் வாழ்பவர்களுக்கெல்லாம் இது எளிது. கொடியுடை அம்மன், வடிவுடை அம்மன், திருவுடை அம்மன் என்று 3 அம்மன்கள் இருக்கிறார்கள். கொடியுடை அம்மன் என்பது திருமுல்லைவாயில் அம்பத்தூரிலே இருக்கிறது. வடிவுடையம்மன் திருவெற்றியூரிலே காட்சியளிக்கிறார். திருவுடையம்மன் மீஞ்சூர், திருவெற்றியூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மீஞ்சூரிலே இருக்கிறது. ஒரே நாளிலே, அதாவது பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி கொடியுடையம்மன், வடிவுடையம்மன், திருவுடையம்மனை காலை, மாலை, இரவு ஆகிய 3 நேரங்களிலும் வழிபட்டால் முன்னேற்ற பாதையின் முதல் படிக்கு செல்லலாம். ஏனென்றால் அம்பிகையை வழிபட்டால் அம்பிகை என்னவெல்லாம் தருவாள் என்பதை அபிராமிப்பட்டர் எடுத்துச் சொல்கின்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். சில பேர் பாதியிலே வேலையை விட்டுட்டு தளர்வாக போயிடுவாங்க. வளர்ச்சியிலே தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. மனம் தளர்ந்தால் மாற்றம் கிடையாது. எனவே தான் சொன்னார், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று சொல்கின்ற பொழுது அனைத்தும் அபிராமி கடைக்கண் பார்த்தால் என்று முடித்திருப்பார். எனவே அம்பிகையின் கடைக்கண் பார்வை நம் மீது பதிந்தால் நம் வாழ்க்கையில் இன்பம் பொங்கும், இனிமை பொங்கும், அன்பு பொங்கும், பாசம் பொங்கும், இல்லறம் இனிமையாக மாறும். எனவே அந்த அம்பிகை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சனியை வழிபட்டால் சந்தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மறக்க முடியாத சம்பவம் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். மகிழ்ச்சியான தகவல் மாலை நேரத்தில் வந்து சேரும். தனாதிபதியாக இருக்கும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே தனவிரயமும் உண்டு, தனவரவும் உண்டு. செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற பொழுது ஒரு வழிக்கு உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் மற்றொரு வழியில் ஒரு சுப விரயங்கள் ஏற்படலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ரிஷபராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடுகின்ற நாள். தெய்வீக பற்று மேலோங்கும். சனியின் பார்வை இருக்கிறது. கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. பல காரியங்கள் தாமதமாக இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் இன்றைக்கு சனி இருக்கும் ஆலயத்தை நோக்கி சென்று வழிபாடு செய்தால் தாமதங்கள் அகலும், தடைகள் உடைபடும், நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் நாள். வெகு நாட்களாக நடைபெறாத காரியம் ஒன்று இன்றைக்கு துரிதமாக நடைபெறப் போகின்றது. வியாபார மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலில் புதிய முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுவீர்கள். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். கடகராசி நேயர்களே, முன்கோபத்தை குறைத்து கொண்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. புதனின் பார்வை பதிகிறது. ஏனென்றால் புதன் உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதி. எனவே உடன்பிறப்புகளால் ஒரு விரயம் உண்டு. அது தவிர்க்க முடியாததாக அமையும். சிம்மராசி நேயர்களே,
அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பாதியில் நின்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். எதிரிகள் உதிரிகளாவார்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நாளிலே சனி இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இன்று சனியை வழிபடுவதும் சந்தோஷம் தரும். அனுமனை வழிபட்டாலும் அல்லல்களிலிருந்து விடுபட இயலும். கன்னிராசி நேயர்களே, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வெகு நாட்களாக வராத பாக்கிகள் இன்றைக்கு வசூலாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. ராசிநாதன் 5இல் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்புக்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, தனலாபம் தடையின்றி வந்து சேரும் நாள். தாராள மனத்தால் உதவிகளை செய்ய முன்வருவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்கள் ஆலோசனைகளை கேட்டு அதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆனைமிக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிதறுகாய் உடைத்தால் துன்பங்கள் சிதறி ஓடும். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. பணம் அந்த மன்னிடமே செலவாகலாம். பயணங்களில் கூட சில தாமதங்களை சந்திக்க நேரிடும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிடுகின்ற நாள். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட நல்ல விரயங்களாகவே அவை அமையும். மகர ராசி நேயர்களே, சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பூமி வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடு செலுத்துவீர்கள். பத்திரப்பதிவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கும்பராசி நேயர்களே, செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். செலவு நடை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். 2ஆம் இடத்திலே கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். அரசியல்வாதிகளால் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, தாமதப்பட்ட காரியம் தடையின்றி நடைபெறும் நாள். நேற்று முன்தினம் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட காரியம் இன்று துரிதமாக நடைபெறும். வரவும் திருப்திகரமாக உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட பிறந்தவர்களால் நன்மை கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.